அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். கைவல்ய நவநீதம் பாயிரம். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தன்னில், அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும், எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி. ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாம் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும், பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து, சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன், அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய ஷரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடை நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய, என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா, மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார், குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து அளித்தேன், இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை என்னை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. கைவல்ய நவநீதத்தில் இதுவரைக்கும் நம்ம 50 பாடல்களை பார்த்துருக்கோம். இந்த 50 பாடல்களில் ஒரு சாரம், ஒரு சம்மரி, அந்த மாதிரி ஒரு ரீகேப் பண்ணலாம் அப்படின்னா,
முதல்ல என்ன பார்த்தோம், ஏன் அந்த பேர் விளக்கம் பார்த்தோம். கைவல்யம் அப்படின்னா கேவல பாவம், அதாவது எதையுமே சாராது தனித்து இருப்பது, அதுவே மோட்சம். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை மனுஷாலாக இருக்கட்டும், இல்லை இடமாக இருக்கட்டும், எதையுமே சாராது தனித்து தானாகவே இருப்பது, தன்னில் தானே தத்துவமான அப்படின்னு வருமே அக்ஷரமண மாலையில், அந்த மாதிரி இருக்கிறது தான் கைவல்யம். அதுவே அத்வைத்தம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நவநீதம் அப்படிங்கும்போது வெண்ணெய், அதாவது எவர் ஃப்ரெஷ், எப்பவும் புதுசாக இருக்கிற அந்த நீத்தம், நவநீதம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபம், அது கடைஞ்சு எடுத்த வெண்ணெய். அப்போ அதில் நமக்கு மோட்சங்கிறது ரொம்ப சுலபமாகிடுறது. எப்படி இந்த மாதிரி ஆச்சாரியா எல்லாம் நம்மளுக்கு அது அப்படியே கடைஞ்சி எடுத்து உபனிஷத்தில் இருக்கிறது, பிரகரண கிரந்தத்தில் இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது எல்லாத்தையும் கடைஞ்சு வெண்ணையாக கையில் கொடுக்கும் பொழுது நமக்கு மோட்சம் அதிசுலபம் அப்படின்னு. அதுவும் ரமணர் பாடினார். ஐயே மெத்த கடினம் ரமணர் மெத்த சுலபம் அப்படின்னு பாடினார். இன்னைக்கு ரமணராக வந்துருக்கார். அப்படி நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக நமக்கு புரியக்கூடியது. நானே மகிழ்ச்சி, நான் எதையும் சாராது என்னால் இருக்க முடியும், மகிழ்ச்சியின் ஸ்வரூபமே நான், அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ், அப்சல்யூட் ஆனந்தா, அப்சல்யூட் பிளிஸ். அதை தான் நாம் இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பார்த்தோம். அதுக்கப்புறமா முதல்ல பாயிரங்கள் 7 பார்த்தோம். அந்த பாயிரம் 7லையும் அப்படி தான் வருது. அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல வஸ்து நிர்தேசம் பண்ணி, கடவுளை வணங்குவோம் அப்படின்னு ஒரு நமஸ்கார வணக்கம் பண்ணி, கடவுளால் உயிர்கள் எல்லாம் இன்புற்று இருக்கின்றன அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது. இந்த 3த்துல ஏதாவது ஒரு இதையோ இல்லை 2த்தையோ கலந்து தான் பாயிரம் இல்லைன்னா மங்களாச்சரணம் பாடுறது வழக்கம். அப்போது நம்ம இந்த 7 பாயிரத்தில் மோக்ஷம்னா என்ன, கர்மானா என்ன, பக்தினா என்ன, ஞானம்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஆசையை அறுத்தாதான் நமக்கு ஞானத்துக்கு போக முடியும், ஞானமே மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நிர்குண பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போனோம். எப்படி சகுணத்துலேருந்து நிர்குணத்துக்கு போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம படிப்படியாக இந்த கைவல்ய நவநீதத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார், பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி, அப்படி தான் ஆரம்பிக்கிறார். நிர்குணத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். மாண்டுக்கியோபனிஷத்துடைய பிரேயரும் சங்கர பாஷ்யத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த பிரம்மனே எல்லாத்துக்கும் சாட்சி, துரியா, 3 நிலைகளுக்கும் மேலானது. அந்த 4வது நிலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் 4வது நிலை மாதிரி தெரியும். அதுவே அந்த பிரம்மன்னு அங்கே சங்கர பாஷ்யத்தில் அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த சாட்சியை வணங்கி ஆன்மஸ்வரூபத்தை நமஸ்காரம் செஞ்சு ஜீவ சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சு, அந்த பாயிரங்களில் படிப்படியாக குருவுக்கு நன்றி சொல்லி, குரு பக்தி எப்படி வேணும், ஸ்ரத்தா எப்படி வேணும் அப்படிங்கிறத சொல்லி, அப்புறம் நம்ம சகுண வழிபாட்டாக வெங்கடேச முகுந்தன் அவரையும் வணங்கி இந்த பாயிரம்லாம் முடித்து அவர் பாட்டுக்குள்ளே நுழைஞ்சார். பாட்டுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி அதிகாரித்துவம் பற்றியும் சொல்லிட்டார். மந்த அதிகாரிக்கு கூட இது புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லி, வஸ்து தத்துவம், இந்த கைவல்ய நவநீதத்தில் நான் அந்த பிரம்ம வஸ்துவை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு இப்போ ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நூலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த நூல் யாருக்கு போய் சேரணும், அந்த நூலில் என்ன சொல்ல போகிறா எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா, அந்த சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதையும், இதை படித்தா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அதிகாரத்துவத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம தத்துவ விளக்கப்படலத்துக்கு போனார். தத்துவ விளக்கப்படலத்தை ஆரம்பிக்கும் போது முதல் பாட்டிலேயே நித்திய அனித்திய அப்படின்னு விவேகத்தை ஆரம்பித்தார். அப்போ சாதன சதுஷ்டயம்,
சாதன சதுஷ்டயம் தான் நமக்கு மோட்சத்துக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கரர். விவேகம், வைராக்கியம், இது ரெண்டும் 2 சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு அந்த சக்கரம் முமுட்சுத்துவம் வந்து அதை வந்து இன்ஜின், முமுட்சுத்துவம் முன்னாடி இருக்கணும், 2 சக்கரமும் விவேகமும் வைராக்கியமும். அப்போ நடுவில் வந்து இன் ப்ராக்ரஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த சமா ஆதி ஷத்பத்தி, அதாவது 6 வெல்த்: ஷமா, தமா, திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானா. இந்த 6 குவாலிஃபிகேஷனும் நமக்குள்ளே இருக்க விவேகமும் வைராக்கியமும் ஓட ஓட இந்த சக்கரம் வந்து இந்த முமுட்சுத்துவ சக்கரம் மோட்சத்தை நோக்கி போகும். அப்போது முமுட்சுத்துவத்திலேருந்து நாம் என்னத்துக்கு போனோம்? ஜிக்ஞாசுத்துவத்துக்கு போகணும். எனக்கு பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறது முமுட்சுத்துவம். ஆனால் எனக்கு உண்மை ஸ்வரூபம் தெரிய வேண்டும், நான் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஜிக்ஞாசுத்துவம். அப்போ அதுவும் வேணும்னா நம்ம வந்து இந்த சாஸ்திரங்களை நம்ம படிச்சாகணும். இப்போ சாதன சதுஷ்டியத்தை தான் அடுத்த சில பாடல்களில் ஷமா, தமா அதெல்லாம் விவரிச்சார். ஷமானா அகக்கரண தண்டம், மன அடக்கம். தமானா புறக்கரண தண்டம். அப்புறம் விடல்னா உபரதி, அதெல்லாம் சொன்னார். உரிமையுள் ஆமை போல் 5 அடக்கல் அப்படின்னு வைராக்கியத்தை பற்றியும், எப்படி வந்து ஸ்ரத்தையை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும், அப்புறம் வந்து சித்தத்தை ஒருமுகப்படுத்தணும், அதை சமாதானம் அப்படின்னும் சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு பாடல் 3 பாடல்கள் வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 4வது பாடல்ல என்ன சொல்றார்? சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அதனால இந்த 4த்தையும் நீ வச்சுட்டேன்னா உனக்கு வந்து மோட்சம் உண்டு அப்படிங்கிறார். ஏன்னா நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, ஏன்னா இது இல்லாமல் இருக்கிறவளுக்கு நுழையாது. ஆனால் நுழைஞ்சிட்டா மாதிரி இருந்ததுன்னா அது பூர்வ ஜென்மத்தில் அவள் பண்ணின சாதனைகள், அதனுடைய விளைவு அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அந்த சிஷ்யன் வந்து இப்போ வந்து கேட்குறான். எப்படி கேட்குறான்? அப்படியே புழு போல வெயிலில் தாங்க முடியாமல் தவிக்கிற புழு மாதிரி அவன் வந்து குருவை அணுகி, பாடல் 6 வந்து குருவை அணுகி எனக்கு இந்த விடுதலையை சம்சாரத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறத சொல்லி அவனோட மூக்ஷுத்துவத்தையும் அப்புறம் அவனோட ஜிக்ஞாசுத்துவத்தையும் கேட்குறான், வணங்கி கேட்குறான். எனக்கு நீங்கள் இந்த சம்சாரத்துலேருந்து எப்படி நான் விடுபடணுங்கிறத எனக்கு அந்த வழியை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரமமாக இப்போ வந்து குரு வந்து அவனுக்கு சொல்கிறார். எப்படி சொல்ல போகிறார்? சிருஷ்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறார். இது வந்து ஒரு பிரக்ரியா, காரண காரிய பிரக்ரியா. இப்போ சிருஷ்டியை காமிச்சுட்டு உலகத்தை காமிச்சுட்டு இந்த உலகத்தை யார் உண்டு பண்ணா அப்படின்னு கொண்டு போகிறது ஒரு பிரக்ரியா. அப்போ இங்கே வந்து சிருஷ்டியை அவர் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே பிரம்மனை பற்றி சொல்லும் பொழுது பிரம்மம் வந்து அதுக்கு ஒரு உருவமே இல்லை, அதை வந்து கையால் பிடிக்க முடியாது, அக்ராஹ்யம், அது அந்த மாதிரி சொன்னோன்னா யாருக்கும் புரியவே புரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு மாதிரி எனக்கு இது புரியாத விஷயம், எனக்கு எதுக்கு இனிமேல் வேதாந்தான்னு தோணிடும். ஆனால் சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமாக கதை கேட்குற மாதிரி கேட்க முடியும். அப்போ அவர் வந்து சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பஞ்சீகரணமை பற்றி சொல்லி எப்படி பஞ்சபூதங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து அந்த தேகம்ங்கிறது என்ன, அதுக்குள்ள தேகின்னு ஒரு இருப்பதே ஆத்மா அப்படிங்கிறத சொல்லி, இதம் ஷரீரம் அப்படிங்கிறத நமக்கு எப்படி வந்து பகவத்கீதா சொல்லித்தரதோ அதே மாதிரி இந்த தேகத்தை நீ பார்க்கணும், தேகத்துக்குள்ளே இருக்கிறதே வந்து ஆத்மா. அப்புறம் அதுக்கு 3 அவஸ்தை இருக்குது, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. ஆனால் ஆத்மாங்கிறது வந்து துரியா, இந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத சொல்லி படிப்படியாக ஆத்ம ஞானத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம்
அந்த உதாரணங்கள்லாம் அந்த நியாயம் எல்லாம் ஷாக்காச்சந்திர நியாயம், அருந்ததி தர்ஷன நியாயம் அதெல்லாம் பார்த்தோம். எப்படி மரங்களை காமிச்சு கிளைகளை காமிச்சு அந்த 2 கிளைக்கு நடுவில் நிலா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஸ்தூலத்தை காமிச்சு ஸ்தூலத்துக்கு பின்னாடி ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. ஸ்தூலம்னா இந்த உடம்பு, ஸ்தூலத்துக்கு உள்ள ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. சூக்ஷ்ம அறிவால் தான் வந்து உன்னுடைய கண்ணு இயங்கிறது, காது இயங்கிறது, உன்னுடைய நாசி இயங்கிறது, உன்னால் பேச முடியறது அப்படின்னு அந்த சூக்ஷ்ம உருவத்தை காமிச்சு அந்த சூக்ஷ்மத்துக்குள்ள காரண சரீரம்னு ஒன்று இருக்குது. அந்த காரண சரீரத்துக்கு வந்து அறியாமை, அந்த இக்னரன்ஸ் தான் காரணம். அந்த அறியாமையை நீ போக்கிட்டேன்னா உனக்கு அறிவுங்கிற அந்த வெளிச்சத்தினால அந்த ஞான அக்னி மூலமாக அறியாமைங்கிற இருளை நீக்கிட்டேன்னா உனக்கு உண்மை புரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லித்தரார். அத்தியாரோபம் அபவாதம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சூப்பர் இம்போசிஷன். நம்ம வந்து இல்லாத ஒன்றை இருக்குன்னு நினச்சிக்கிறோம். கயிறு மேலே பாம்பை கற்பிச்சு பாம்பு பாம்பு பாம்புன்னு பயப்படுறோம். இல்லைன்னா வந்து சிப்பி அது மேலே வெள்ளியை பார்த்துட்டு வெள்ளி வெள்ளி வெள்ளின்னு ஓடுறோம். பிரவருத்தி இல்லைன்னா நிவர்த்தி, இப்படி தான் சம்சாரம் போயின்னு இருக்கு. அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அங்கே பாம்பே இல்லை, அங்கே வந்து வெள்ளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டுட்டோன்னா நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் அப்படின்னாரு. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு தறி இருக்குது, ஒரு கட்டை இருக்குது, அதை போயிட்டு ஒரு ஆள் திருடன் இருக்கான் அப்படின்னு நினச்சி நீ பயப்படுற இருட்டில். அப்போ என்ன பண்ணோம்? வெளிச்சம் வேணும். வெளிச்சங்கிறது இங்கே வந்து ஞான அக்னி. குரு மூலமாக அந்த ஞான அக்னி மூலமாக உனக்கு அறியாமை போயிடுத்துன்னா அந்த பாம்பு இல்லை, கயிறு தான் இருக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுடுவ அப்படின்னு இங்கே வந்து பிரம்ம லக்ஷணத்தை பற்றி சொல்லி, பிரம்மனோட லக்ஷணம்னா என்ன? பிரம்மம் வந்து சத்து சித்து ஆனந்தம். அப்போ அது வந்து ஸ்வயம் பிரகாஷம். அதுக்கு வந்து இன்னொரு லைட் தேவையில்லை. ஏன்னா பிரம்மத்துக்கு வந்து வேறுபாடே கிடையாது. அதை வந்து நீ வந்து இன்னும் ஒரு இது மூலமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒன்றே ஒன்று, அது ஸ்வயம் பிரகாசம். ஏன்னா சைத்தன்யம். இப்போ உனக்குள்ள அந்த ஒளி இருக்கிறதுனால தான் நீ வந்து இப்போ வந்து இக்னரன்ஸுமே அதனால தான் தெரியறது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இக்னரன்ஸ் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அறியாமை எங்கே இருக்குன்னு கேட்கும் பொழுது ஆதிசங்கரர் சொல்கிறார், அந்த கேட்குறவன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறார். அதுவுமே அந்த சித்தில் தான் ஒளிஞ்சுன்னு இருக்கு. அந்த சித்து தான் வந்து நீ வந்து பந்தத்தில் இருக்கிற மாதிரியும் உனக்கு காட்டுறது, பந்தத்துலேருந்து உன்னை விடுவிக்கவும் வைக்க போகிறது. எல்லாமே அந்த மித்யா அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். மித்யானா என்ன? இருக்கும் போல தோணும், ஆனால் உண்மையில் இருக்காது. அது வந்து அனிர்வச்சனம். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் தானாக அதனால் இயங்க முடியாது. அதான் மாயை. அப்போ சத்தியம்னா என்ன? எப்பொழுதும் இருக்கும். திரிகாலே சத்தியம், 3 காலத்துலேயும் இருக்கும். அதை நெகேட்டே பண்ண முடியாது. நீ இருக்கியா இங்கன்னு கேட்டால் ஆமாம் இருக்கேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நீ உடம்ப பார்க்கறதுனால தெரியறதா? சரி, அப்போ லைட்டெல்லாம் அணைச்சிட்டு இருட்டில் இருந்தோன்னா, கும் இருட்டில் யாருமே இல்லை, கும் இருட்டு, அப்போ நீ இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா உனக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி தான் சித்து, அதுதான் சைத்தன்யம் அப்படின்னு இங்கே வந்து நம்ம பார்த்தோம். அதாவது பிரம்மன்கிறது வந்து அது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக பிரம்மன் அப்படின்னு ஒரு வஸ்துவாக அதை வர்ணிக்கிறோம். ஆனால் அது அதுக்கு ஒரு உருவமோ பொருளாக கிடையாது. அது அந்த பிரம்மம் மூலமாக மாயைக்கு ஒரு சக்தி பிறந்து அந்த மாயையில் 3 குணங்கள், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு அந்த 3 குணங்களும் வெளிப்பட்டு அந்த 3 குணங்கள் தான் வந்து இந்த உலகமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளா, அப்புறம் நம்ம உடம்பா வருது அப்படின்னு இங்கே பார்த்தோம். ஒரு குணத்துலேருந்து என்னென்ன வருது, தமோ குணத்துலேருந்து என்ன வருது, சத்துவ குணத்துலேருந்து என்ன வருது, அப்புறம் வந்து ரஜோகுணத்துலேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். அதை ரிவைஸ் பண்ணணுன்னா என்ன? அது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸ்வரன் அப்படிங்கும்போது சத்வகுண வெளிப்பாடு. அப்போது ஜீவகோட்டிகள் எல்லாம் ரஜோகுண வெளிப்பாடு.
அப்புறம் தமோ குணத்துலேருந்து தான் பஞ்சீகரணமாகி இந்த உலகம், இந்த பஞ்சபூதங்களும் வருது. அப்படி புரிஞ்சுட்டோன்னா போகிறோம். ஈஸ்வரன்கிறதும் இங்கே மித்தியால தான் வந்துடும். அதாவது சகுண ஈஸ்வரன். நம்ம சகுண உபாசனை பண்ணுறோமே, பிரம்மா, விஷ்ணு, சிவன், பிள்ளையார், அந்த கடவுள் சத்துவகுணத்துலேருந்து வருது. அதனால தான் அங்கே முழுக்க முழுக்க சத்துவம் இருக்குது. ரஜோகுணத்துலேருந்து ஜீவராசிகள் எல்லாம் வந்துடுறோம். தமோ குணத்துலேருந்து நம்ம விளையாடுறதுக்கு இந்த உலகம் வந்துடுறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்போது நம்ம இப்போ அதுக்கப்புறமா அது ஒரு 25-27 பாடல் வரைக்கும் அதை பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன 28-29 அதிலலாம் என்ன சொல்லியிருக்கு? இப்போ இந்த மாயையை பற்றி சொல்லுறார். மாயைக்கு 2 சக்திகள் இருக்குது. அதாவது ஆவரண சக்தி, அப்புறம் விக்ஷேப சக்தி அப்படின்னு 2 இருக்குது. ஆவரணம்ங்கிறது மறைக்கிற சக்தி, விக்ஷேபம்ங்கிறது வெளிப்படுற சக்தி. அதான் நம்ம பார்த்தோம், பஞ்சபூதங்களை வெளிப்படுறது அப்படின்னு. அப்புறம் நமக்குள்ள சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு பார்த்தோம். வியஷ்டிங்கும்போது உலகத்தில் இருக்கிறதெல்லாம், அப்புறம் அதான் சமஷ்டிங்கும்போது உலகத்தில் இருக்கிறதெல்லாம், வியஷ்டிங்கும்போது இண்டிவிஜுவலாக ஞானேந்திரியமாகவும் அப்புறம் கர்மேந்திரியமாகவும் வெளிப்படுறது. ஏன்னா இப்போது நம்ம பார்க்குறோமே, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு பிரிக்கிறோம். அந்த காது கேட்கறதுக்கு அந்த சவுண்டு வேவ்ஸ், அப்போ அங்கே ஆகாஷா வந்துடுறது, ஏர் குவாலிட்டி வந்துடுறது, ஸோ எல்லாம் அதில் வந்துடுறது. அதே மாதிரி கண்ணுங்கும்போது அக்னி வந்துடுறது. ஸோ பஞ்சபூதங்கள் தான் நம்மளோட இந்திரியங்களாகவும் நமக்குள்ளே இருக்குது. அப்படி தான் அந்த காலத்தில் வேத வழிபாடு வாயுவை வணங்கிறது, அக்னி தேவனை வணங்கிறது, அப்படி தான் பஞ்சபூதங்களை தான் அவள் சகுணமாக வழிபட்டு இருந்தா. அதுக்கப்புறம்தான் புராணம் வந்ததுக்கப்புறம்தான் பிள்ளையார், லக்ஷ்மி, விஷ்ணு, அந்த மாதிரி தேவர்களும் தேவதைகளும் நமக்கு வழிபாட்டுக்கு உரிய தேவர்களாக வர்ணிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 30வது பாடலில் இது பார்த்தோம், லிங்க சரீரம். அது பார்த்தோம். அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரம் உள்ள ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த உடல் ஒரு லிங்கமாக இருக்குது. அதாவது அந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது தான் உடலில் இருக்கிற அந்த அந்தர்யாமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தூலம் என்ன, சூக்ஷ்மம் என்ன, காரணம் என்னங்கிறத புரிஞ்சுட்டோன்னா நம்ம அத்தியாரோபம் அப்பவாதம் பண்ணும்போது ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா நீனு ஒன்று கிடையாது, உன்னுடைய அகங்காரங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த மனசுங்கிறது ஹிரண்ய கர்ப்பத்தில் போய் போட்டுடணும். ஒத்தொத்தருக்கு தனித்தனி மனசு இல்லை, எல்லாம் அந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுமே அப்படி தான் வருது. அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்தார். சமஷ்டியாகவும் வியஷ்டியாகவும் சொல்லும் பொழுது ஒரு பேர். ஸ்தூல சரீரமுக்கு விராட்டு அப்படின்னா சமஷ்டி, அப்புறம் விஸ்வா அப்படிங்கும்போது வியஷ்டி. அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்தில் தான் ஹிரண்ய கர்ப்பம், அது சமஷ்டி. அப்புறம் தைஜசன் அப்படிங்கிறது நம்ம வியஷ்டி. அப்புறம் காரண சரீரம், அது சமஷ்டியில் ஈஸ்வரன், வியஷ்டியில் பிரக்ஞா. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த சமஷ்டி வியஷ்டி நம்ம நீங்கள் புரிஞ்சுட்டோன்னா மரங்கள் அப்படின்னு சொல்லாமல் காடு அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்போ நம்ம இந்த பகவத்கீதையில் வரா மாதிரி இந்த யக்ஞா, இது ஃபுல்லாக ஒரு யக்ஞா, எப்படி இந்த யக்ஞத்தில் நான் பங்கு பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அந்த கர்ம யோகம்ங்கிறது தானாக நம்மளால் பண்ண முடிஞ்சிடும். என்னால் இந்த யூனிவர்ஸுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அப்படி என்னாலங்கும் போது இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் மூலமாக நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ அந்த கர்மயோகம் ரொம்ப சுலபமாக வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறமா இப்போ இந்த சிஷ்யன் என்ன கேட்குறான்னா, 2 சக்தி சொன்னேளே, மாயைக்கு 2 சக்திகள் இருக்குன்னு, அந்த 2 சக்தியிலையும் ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி,
இதில் ரெண்டுத்துலேயும் எது வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் வந்து சொல்கிறார், ஆவரண சக்தி தான் ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறார். ஏன்னா விக்ஷேப சக்தியை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆவரண சக்தியால் தான் அறியாமை இருக்குது. அந்த அறியாமையை போக்குவதே நமக்கு நோக்கமாக இருக்கணும். அப்போ அந்த அறியாமை போயிடுத்துன்னா நமக்கு இந்த பந்தம்ங்கிறதும் ஒரு மித்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பந்தம்ங்கிறதும் ஒரு மித்யா, மோக்ஷங்கிறதும் ஒரு மித்யா. ஏன்னா நீ ஏற்கனவே மோக்ஷஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். அதனால் அவர் சொல்கிறார், ஆவரணத்தை தான் நீ நீக்கணும், அதுதான் வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதையும் நம்ம வந்து வியஷ்டி சமஷ்டின்னு பார்த்தோன்னா, இப்போ சமஷ்டியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல விக்ஷேபத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆவரணத்தை தான் போக்கணும். ஆனால் வியஷ்டி நமக்குள்ளே நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயும் இந்த மாயை வெளிப்படுறது. அது வெளிப்படும் போது அந்த விக்ஷேபத்தை நம்ம குறைக்கணும். நாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறைச்சிட்டோம்னா, ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவரணத்தை நம்மளால் நீக்க முடியாது, அந்த அன்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதை குறைச்சிட்டோம்னா நமக்கு வந்து மோட்சங்கிறது வந்து மிக சுலபமாக இருக்கும். அப்படிங்கிறதோட நம்ம இந்த கைவல்ய நவநீத முதல் 50 பாடல்களில் பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு சாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியிலேருந்து 51வது பாடல்லேருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நிறுத்திக்கிறேன். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.